Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 91:5 மற்றும் 6. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். 91ஆம் சங்கீதத்தின் ஒவ்வொரு வசனமும் கர்த்தருடைய பாதுகாப்பை நமக்கு அழகாய் வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் நம்மேல் எவ்வளவாய் அன்பு வைத்து மனதுருக்கத்தோடு செட்டைகளை விரித்து காத்து கொள்ளுகிறார் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஆகவே கண்மணியைப் போல் என்னை காத்தருளும் என்று உரிமையோடு ஜெபிப்போமா. இந்த சங்கீதத்தின் 5ஆம் மற்றும் 6ஆம் வசனங்களில் இரவை குறித்தும் பகலை குறித்தும் சங்கீதக்காரன் பேசுகிறார். இரவில் 2 காரியங்கள் நடக்கின்றன. ஒன்று, இரவில் பயங்கரங்கள் உண்டாகின்றன. இரண்டாவதாக கொள்ளை நோய்கள் நடமாடுகின்றன. பகலை குறித்து 2 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. பகலில் அம்புகள் பறக்கின்றன, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரங்கள் இருக்கின்றன. ஆனால் கர்த்தரோ பகலையும் இரவையும் உண்டாக்கினவர். பகலுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார், இரவுக்கும் அவரே தேவனாக இருக்கிறார். பகலை நாம் உழைப்பதற்காக சிருஷ்டித்தார், இரவை நம்முடைய இளைப்பாறுதலுக்காக சிருஷ்டித்தார். பகலுக்கு சூரிய வெளிச்சத்தை வைத்தார், இரவுக்கு சந்திர நட்சத்திர வெளிச்சங்களை வைத்தார். இரவு நேரம் அநேகருக்கு ஒரு பயப்படுகிற நேரமாய் இருக்கிறது. விஷ ஜந்துக்களின் மேலுள்ள பயம், கள்ளர்கள் மேலுள்ள பயம், கெட்ட கனவுகளை பற்றிய பயம், பிசாசை பற்றிய பயம் அவர்களுடைய இருதயத்தை வாட்டுகிறது. ஆனால் அதே வேளையில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து நீ பயப்படாதிருப்பாய் என்று சொல்லுகிறார். ஒரு இரவு வேளை எகிப்தியருடைய வீடுகளிலெல்லாம் கூக்குரல் எழுந்தது. அவர்களுடைய வீட்டில் உள்ள தலைப்பிள்ளைகள் அத்தனை பேரும் சங்காரமானார்கள். அழுகையும் துயரமும் பெருகின. அந்த வேளையில் இஸ்ரவேல் ஜனங்களோ பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் பாதுகாப்பாக நிம்மதியாக படுத்து உறங்கினார்கள். அவர்களுடைய வீட்டில் எந்த மரணமும் இல்லை, எந்த கூக்குரலும் இல்லை. ஒரு இரவு வேளையில் பெல்ஷாத்சார் என்ற பாபிலோனிய ராஜா தன் பிரபுக்களோடும் வைப்பாட்டிகளோடும் புசித்து குடித்து வெறித்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்களை தீட்டுப்படுத்தினான். அந்த இரவே ஒரு கையெழுத்து தோன்றி அவனுக்கு விரோதமான எழுத்துக்களை சுவரில் எழுதினது. ஒரு மரண பயமும் திகிலும் அவனை ஆட்கொண்டது. அந்த இரவு கொலை செய்யப்பட்டான். அதே நேரம் தானியேல் கழித்த இரவை சிந்தித்து பாருங்கள். அந்த இரவெல்லாம் அந்த சிங்கக்கெபியிலே நின்றார். அந்த இரவு அற்புதத்தின் இரவாய் இருந்தது. யூதாவின் ராஜசிங்கம் அவருக்கு ஆறுதலாக, அவருக்கு துணையாக நின்று கொண்டிருந்தார். அவரை சூழ இருந்த சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதபடிக்கு தேவதூதர்கள் அந்த சிங்கங்களின் வாய்களை எல்லாம் கட்டி போட்டார்கள். ஒரு நாள் யாக்கோபு தன்னந்தனியனாய் தன் தகப்பன் வீட்டை விட்டு அனாதையை போல நடந்து சென்றார். அந்த இரவு காட்டு மிருகங்களை பற்றிய பயத்திலும் திருடர்களை பற்றிய பயத்திலும் தத்தளிக்க வேண்டியதாயிற்று. தன் தலைக்கு ஒரு கல்லை வைத்துக்கொண்டு படுத்து உறங்கின போது தேவ தரிசனம் உண்டாயிற்று.
தேவதூதர்கள் ஏணியில் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறதை கண்டார். அந்த ஏணிக்கு மேலாக தேவன் நின்று யாக்கோபோடு பேசி அவரை ஆசிர்வதித்தார். அந்த இரவு எவ்வளவு பாக்கியமானதாக இருந்திருக்க வேண்டும். ஒரு இரவு வேளையில்தான் மரியாளிடத்தில் காபிரியேல் தூதன் பறந்து வந்து, கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்தினார். அந்த பாக்கியமான இரவில் மரியாள் இயேசு இரட்சகரை முழு உலகத்திற்காக பூமியில் இறங்கி வந்த தேவகுமாரனை கர்ப்பம் தரித்தாள். அந்த பாக்கியமான இரவினால் இன்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இரவு வேளையில் லீலி புஷ்பம் மலர்ந்து மனம் வீசுவதை போல இரவு வேளையில் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் முழங்காலூன்றி ஜெபித்தது போல நீங்களும் இரவு நேரத்தை ஜெப நேரமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உலகத்தை காரிருள் சூழலாம், ஆனால் உங்கள் உள்ளத்திலோ தேவனுடைய மகிமை இறங்கும். வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று விரும்பின யாக்கோபு இரவும் பகலும் உழைத்தார். தன்னுடைய மனைவிமாருக்காக உழைத்தார், சமுதாயத்திற்காக உழைத்தார், தன்னுடைய மந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்று உழைத்தார். அவர் தன் அனுபவத்தை எழுதும்போது, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். ஆனாலும் கர்த்தர் யாக்கோபுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து சந்தோஷத்தோடு தகப்பனுடைய வீட்டிற்கு திரும்பி வரும்படி உதவி செய்தார். அந்த கர்த்தர் உங்களையும் பாதுகாத்து கொள்ளுவார். யோசுவா யுத்த களத்திலே நின்றபோது இருள் சூழ ஆரம்பித்து விட்டது. சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்தது. ஆனால் யோசுவாவோ உன்னதமானவரின் பட்சத்தில் நின்றபடியினால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அதிகாரத்தோடு கட்டளையிட்டார். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொன்னபோது அப்படியே அவை தரித்து நின்றன. தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார். ஆம், நம் அருமை ஆண்டவர் பகலில் உள்ள சத்துருக்களையும் முறியடிப்பார், இரவில் தந்திரமாய் வரும் சத்துருக்களையும் முறியடிப்பார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் பகலுக்கும் ஆண்டவர், இரவுக்கும் ஆண்டவர். சூரியனையும் சிருஷ்டித்தார், சந்திரனையும் சிருஷ்டித்தார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆகவே நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, நீர் கொடுத்துள்ள அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை பாதுகாக்கிற உமது செட்டைகளுக்காக உமக்கு நன்றி. வரவிருக்கும் ஆபத்துகளை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஆபத்துகளுக்கு நீர் என்னை விலக்கி பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புதமான அன்பிற்காக உமக்கு நன்றி. உமது விலையேற பெற்ற இரத்தத்தின் கீழ் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். என் சூழ்நிலைகள் அனைத்தையும் உமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துள்ளீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்வை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற பிசாசை நீர் கடிந்து கொண்டு என்னை நீர் பாதுகாக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன். நான் உம்முடைய கண்மணியாக இருக்கிறேன் என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. என் மீது நீர் பாராட்டும் அன்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை எல்லா தீங்குக்கும் ஆபத்துக்கும் விலக்கி காப்பாற்றுமாறு இன்றும் உம்மிடம் ஜெபிக்கிறேன். எல்லா வியாதிகள், ஆபத்துகள் மற்றும் சத்துருவானவன் எனக்கு விரோதமாக செய்யும் எல்லா காரியங்களிலிருந்தும் என்னை பாதுகாத்து கொள்ளும்.
ஆண்டவரே, இரவும் பகலும் என் மேல் கண்ணோக்கமாயிருந்து எல்லா தீங்குக்கும் ஆபத்துக்கும் வியாதிக்கும் விலக்கி காப்பாற்றுவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.